கோட்டையிலே நம் கோடி பறக்க, கோட்டையிலே நம் கோடி பறக்க, முரசு சின்னத்தை பார்த்து எம்மா எம்மா போடுங்க ஐயா ஓட்டு, முரசு சின்னத்தை பார்த்து போடுங்க ஐயா ஓட்டு. அஜாக்கா அஜாக்கா, அந்த கால எம்ஜிஆர போல, அந்த கால எம்ஜிஆர போல, இந்த கால எம்ஜிஆரும் வந்தார், இந்த கால எம்ஜிஆரும் வந்தார். ஏழைக்கெல்லாம் தோள் கொடு தலைவா, ஏழைக்கெல்லாம் தோள் கொடு தலைவா, எங்களை நீ காத்திடு தலைவா, எங்களை நீ காத்திடு தலைவா. வா 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 அன்பு தலைவா, உன்னை நாங்கள் அழைத்தோம் இங்கு. வா 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 அன்பு தலைவா, உன்னை நாங்கள் அழைத்தோம் இங்கு. கோட்டையில பொட 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 பொட, கோட்டையில நம் கோடி பறக்க, கோட்டையில நம் கோடி பறக்க, முரசு சின்னத்தை பார்த்து போடுங்கம்மா ஓட்டு. ஜாதி மதத்தை பார்ப்பவர் இல்ல, சமுதாயத்தை காப்பவர் இவரே. ஜாதி மதத்தை பார்ப்பவர் இல்ல, சமுதாயத்தை காப்பவர் இவரே. மக்கள் மனதில் நின்றவர் இவரே, மன்னன் என்று பேரெடுத்தாரே. மக்கள் மனதில் நின்றவர் இவரே, மன்னன் என்று பேரெடுத்தாரே. என் தலைவன் போயிட்டாரு, என்னை எதுவும் சொல்ல முடியல. இன்னமும் பாட்டுக்குது, ஒன்றா கேளுங்க தரேன். என் தெய்வமே அவர் தான், என் தெய்வமே அவர் தான், தெய்வத்தின் தெய்வம். புரட்சி கலைஞர் விஜயகாந்த், எங்க பொன்மன செம்மல் வாழ்க. நீங்க போயிட்டாரு, என்னால் அதை பாட முடியல, கோச்சிக்காதீங்க. இன்னைக்கு கேப்டனுக்கு பற்றி எவ்வளோ பாட்டு ஒன்றால் பாடுறதுக்கு தனியாக நான் கட்ட பாட்டு, எவ்வளோ பாட்டு கேப்டனுக்கு தனியாக இருக்குது. ஆனால் நான் என் தலைவனை பற்றி பாடணுன்னா என் உயிரே எனக்கு தான். என்னால் ஒன்றும் பண்ண முடியல. என் தலைவன் அங்கே இறந்துட்டு இருக்கிறாரு, என்னால் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னதே தமிழகத்தின் தங்கமடா கேப்டன் அவர் சிங்கமடா, தமிழகத்தின் தங்கமடா கேப்டன் அவர் சிங்கமடா. நம்ம கட்சி நல்ல கட்சி, எல்லோருமே வாருங்கோ. நம்ம கட்சி நல்ல கட்சி, எல்லோருமே வாருங்கோ. தமிழகத்தின் தங்கமடா கேப்டன் அவர் சிங்கமடா. உழைக்கும் வர்க்கத்துக்கு உயிரை கொடுப்பாரே, உழைக்கும் வர்க்கத்துக்கு உயிரை கொடுப்பாரே. உன்னுடனே எப்பொழுதும் தோள் கொடுத்து வருவாரே, உன்னுடனே எப்பொழுதும் தோள் கொடுத்து வருவாரே. வாழ்க்கையிலே வசதி ஒன்றும் தேவையில்லை என்றுதான், வாழ்க்கையிலே வசதி ஒன்றும் தேவையில்லை என்றுதான், வறுமையிலே இருப்பவர்க்கு கையை கொடுப்பாரே. என் தலைவர் இறந்துட்டாரு, எனக்கு இதுக்கு மேலே கேட்காதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். இன்னும் பாடினா எவ்வளோ இது. என் தலைவன் தான். என் மக்களுக்கு என்னது கேப்டன்னா இப்படி கையை தூக்கி நிறுத்துறாருன்னா யாருமே கிடையாது இந்தியாவிலே, உலகத்திலேயே. அதான் தயவு செய்து நான் தேமுதிகவில் எப்படின்னா இதான் காஞ்சிபுரத்தில் ஒரே ஒரு அண்ணன் பேசுனாங்க. அண்ணன் பேசுனாங்க, அவர் அந்த தெய்வத்தி மேலே வச்ச பற்றுதலை வச்சு பேசுனாங்க. அவர் ஃபீல் பண்ணாங்க. ஃபீல் பண்ணி கடைசி நேரத்தில் அவங்க அந்த கண்ணு கலங்கினாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் அவரோட அன்பு இருக்குது. அவரை பற்றி பேசும்போது வீரம் எல்லாமே வந்துடும். கடைசி நேரத்தில் அவர் இல்லைங்கும் போது அந்த துக்கம் மனசில் நிறைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக அழுவ வரும். உண்மையான உடன்பிறப்புகளுக்கு அவருடன் பிறந்த, அவரோட கேரக்டரை விரும்பின, அவரோட குணநலன்களை விரும்பின அத்தனை பேரும் அவரை நினைக்கும் போது
வீரமாக பேசுவாங்களே ஒழிய கடைசியில் அன்பை காட்டும் போது அழுதுருவாங்க. அன்பு வந்து கடைசி நேரத்தில் அன்பு என்ன சாதிக்கும்னாக்கா, அன்பு உண்மையான அன்பு என்னன்னா அது அழுகை தான். அந்த அழுகை தான் உண்மையான அன்பு. அந்த தெய்வம் வந்து போய் சேர்ந்துருச்சு. ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் தெய்வமாக இருக்கும். ஒவ்வொரு ஏழை குடியானவன் வீட்லேயும் தெய்வமாக இருக்கும். பணக்கார வீட்டில் எவன் வீட்லேயும் இருக்காது. ஒவ்வொரு ஏழை குடியானவன் வீட்லேயும் அது தெய்வமாக இருக்கும். ஒவ்வொரு ஏழைகளையும் வாழ வைக்கிறதுக்கு அது ஸ்டெப் எடுத்து எல்லாம் செய்யும். அது ஒரு தெய்வமாக இருந்து எல்லா வேலையும் செய்யும். எனக்கு நல்லா தெரியும். நான் கூட அதை தூரத்துலேருந்து ரசித்தவன் தான். நான் ஒரு கட்சியிலையோ இதுலேயோ எந்த ஒரு இதுலேயுமே இல்லை. தூரத்துலேருந்து பார்ப்பேன். நம்ம மனசில் நினைக்கிறது இவர் செய்கிறாரு, அப்போ இவர் தான் என் தெய்வம், இவர் தான் என்னோட ஆம்பிஷன், இவர் தான் என் கேரக்டர். என் கேரக்டரா நான் செய்ய நினைக்கிற கேரக்டரா இவர் செய்யும் போது நம்மளால் முடியல, இவர் செய்கிறாரு, அப்போ என் தெய்வம் இவர் தான், நம்ம கேரக்டர் இவர் தான், நான் இவர் தான் அப்படி நான் எடுத்துக்கிட்டேன். என்னைய இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு நான் ஒரு புரட்சி கலைஞர்னு, அவர் ஒரு புரட்சி கலைஞராக வந்து பப்ளிசிட்டியில் வந்திருக்காரு. நானும் ஒரு புரட்சி கலைஞர் தான். எப்படின்னா நான் நினைக்கிறதெல்லாம் அவர் செய்கிறாரு, அப்போ என் மனசில் உள்ளதை அவர் நிறைவேற்றுறாரு, அப்போ நானும் ஒரு புரட்சி கலைஞர் தான். அப்படி நான் நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு தெய்வத்துக்கு இந்த உலகத்திலே கிடைக்காது. அந்த மாதிரி தெய்வம் இந்த மக்கள் எல்லாம் ஒன்றையும் நம்பி ஏமாறுறாங்க. இவன் 10 ரூபா கொடுக்குறானா அவனுக்கு போயிடுறாங்க. அவர் அப்படி கிடையாது. கஷ்டப்படுறவங்களுக்கு முன்னாடி வந்து நின்று செய்கிறாரு. அவர் தான் மனுஷன். ஒருத்தன் வசதியாக இருக்கான் அவனுக்கு செஞ்சு பப்ளிசிட்டி வாங்கணும் கேரக்டர் அவர் கிடையாது. கஷ்டப்படுறவனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவரை ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, அவர் வேலை செய்த ஒரு திரைப்பட தொழில் இருக்கட்டும், அந்த திரைப்பட தொழில் நிறுவனத்தில் அவர் சாப்பிட்ட சாப்பாடை கடைநிலை லைட் பாய், கடைநிலை லேபர் சாப்பிட வச்ச முதல் ஒரு மனிதன் அவர் தான். அப்போ அவர் எப்படி இருப்பார், சாதாரணமாக வந்தால் எப்படி இருப்பார்னு இந்த மக்கள் தான் உணரணும். அவர் இல்லை, அவரை யாருமே ஏற்றுக்கலை, அவர் ஒரு தலைவராக கொண்டு வரல. அவரை சாதாரணமாக இடைநிலை தலைவராக தான் கொண்டு வந்தீங்களே ஒழிய உண்மையான தலைவராகலாம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது, இந்த இந்திய மக்களே மூக்கில் கை வைக்கிற அளவுக்கு அவர் செஞ்சிருப்பார்னு எனக்கு தெரியும். நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும். என் உயிர் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அந்த தெய்வம் என்ன செஞ்சுருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை இந்த மக்கள் ஏற்றுக்கலை, இந்த மக்கள் செய்யலை. இந்த மக்கள் காசை தான் விரும்புனுச்சு. மக்கள் இடைநிலையில் வர காசு பணத்தை தான் விரும்புனுச்ச ஒழியா ஒரு நல்ல தூய உள்ளத்தை விரும்பலை. ஆனால் நான் திருப்பி சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நீங்கள் மனசார வணங்குங்க. உங்களுக்கு மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ தெய்வமாக வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லது செய்யும் அப்படின்றத நான் சொல்கிறேன். என் தெய்வமாகிய என் அண்ணன், என் உடன்பிறப்பு, நான் அவர் ஜீனில் பிறக்கலைனாலும் நான் ஒரு ஜீன் மாதிரி அவர் எல்லாமே செஞ்சுட்டு போனதை விரும்பி அவருக்கு கோடான கோடி நன்றி சொல்லி, என் தெய்வம் நல்லபடியாக ஆத்மா சாந்தி அடைஞ்சி அவரை நல்லபடியாக தயவு செய்து அந்த மீடியாக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த போலீஸ்காரங்க பாவம், அவங்களுக்கெல்லாம் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறத நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவங்களும் ஒரு மனிதர்கள் தான், அவங்களுக்கு எதாவது டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த தெய்வத்தை பார்த்துட்டு போகிறதுக்கு நீங்கள் உதவி செஞ்சு நல்லபடியாக நடக்கணும். சகோதரர் அவர் நேரில் பார்க்கக்கூடிய ஒரே பர்சன் அவர் தான். ஆனால் நேராக பார்க்க முடியல, இறந்ததுக்கப்புறம் பார்க்கணுன்னு அதுக்காச்சும் ஒரு பாக்கியம் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம். அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் நான் ஏசப்பாவை வேண்டிக்கிறேன். பார்த்துட்டேன். என்ன பண்ணுறது, பார்த்து தானே ஆகணும். வயிறாக்கி பார்த்து தானே ஆகணும். தள்ளி முள்ளி போயிட்டு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனசே ரொம்ப வேதனையாக இருக்குது. அழலை, காலையிலேருந்து அழுதுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ எங்களால் பேசுறது கூட முடியல, அந்த மாதிரி இருக்குது. வார்த்தையில் சொல்லவே முடியாதுங்க. நல்லவர். அந்த ஒரே ஒரு பேர் அவருக்கு மட்டும்தான் அந்த உலகத்தில், வேற யாருக்குமே கொடுக்க முடியாது. அவர் மட்டும்தாங்க, வேற யாருமே கொடுக்க முடியாது. அவர் திரைத்துறையிலையும் சரி, நார்மலாக மக்களுக்கும் சரி நிறைய பண்ணியிருக்கிறாரு. எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ திடீர்னு காலையில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் கேட்கும்போது எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்லாங்க. நான் வேலையே பண்ணலங்க, ஃபோன்லேயே பார்த்துட்டே டிவி பார்த்துட்டே அவரை பார்த்துட்டே இருந்தேன். நான் எப்படியாச்சும் பார்க்கணுன்னு என் தங்கச்சி வீட்டுக்காரர்கிட்ட சொன்னோம். நாங்கள்
போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் இன்ன வரை நேரில் அவரை பார்த்ததே இல்லை. நான் இறந்து பார்க்கணுன்னு என்னோட அதை என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு இழப்பா இருக்கும் எல்லாருக்கும்? பெரிய இழப்புங்க, பெரிய இழப்புங்க, பெரிய இழப்பு. கட்சிக்கோ இல்லை சினிமாக்கோன்னு எப்படின்னு தெரியாது, ஏழை மக்களுங்களுக்கு பெரிய இழப்புங்க, ரொம்ப பெரிய இழப்பு.